வந்து வர்ற எந்த உணர்வையும் நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்கணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அது கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. மாறா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கோவத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற கோவம் அதிகமாக வருது, நான் இதை என்ன பண்ணுறேன்னு தெரியல, எப்படியாவது நான் கோவம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கோவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கலாம். எஸ், நம்மளுக்குள்ளே இந்த வர்ற எல்லா உணர்வையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ண தான் கற்றுக்கணுமே தவிர, அதை அடக்கி வைக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது உங்களை மீறி ஒரு நாள் செயல்பட்டு, அதனால கோவம் உங்களுக்கு வருது அதிகமாக, நீங்கள் வந்து அதை கோவத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ண கற்றுக்கங்க. எப்படி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் சொல்ல வரல. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள், அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள், கோவத்தை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகும், ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகாது. நான் பேசிக்காக ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் எது சூட் ஆகுன்னு சொல்கிறேன். ஒன்றா என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் 25 வயசில், 26 வயசில், 27 வயசில் அவன் என்ன பண்ணுவான்னா, எல்லா விஷயத்துக்கும் டக்குன்னு கோவப்பட்டுக்கிட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சுக்கிட்டு என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற அந்த மனநிலைமையோட எல்லா வேலையும் செய்வாட்டா. அதே மனுஷன் 45 வயசில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எல்லா வேலையும் பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக, கோவப்படாமல் ரொம்ப பார்த்து பண்ணுவான். கோவம் வராது 45 வயசுல அவனுக்கு. ஏன் அப்படின்னா, 25 வயசுல இருந்த புரிதலை விட 45 வயசுல இருக்க புரிதல் அவனுக்கு அதிகம். 45 வயசுல இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதிகம். இந்த 45 வயசுல இருக்க புரிதலும் அண்டர்ஸ்டாண்டும் 25 வயசுல இருக்கிற அந்த பையனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு கோவம் வராது. அவன் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் உங்களுக்கு அந்த பக்குவமும் அந்த புரிதலும் தான் தேவை. நீங்கள் அதை 15 வயசில் கூட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கற்றுக்கலாம். உண்மையிலேயே உங்களுக்கு கோவம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மையிலே நீங்கள் கட்டுப்பாடோட ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் உண்மையிலே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். கோவம்னா என்ன, கோவத்தினால என்ன நமக்கு பெனிஃபிட்டு, என்ன லாஸ் ஆகுது, எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ரியலைஸ் பண்ணணும். ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரியலைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரியலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கோவத்தினால என்னென்ன பெனிஃபிட், என்னென்ன நல்லது, என்னென்ன கெட்டது, உங்களுக்கு 45 வயசில் வர வேண்டிய பக்குவம் 25 வயசில் வந்துடும். உங்களுக்கு அப்போ 25 வயசில் கோவம் வராது. நீங்கள் இப்படி தான் பண்ணலாம் முடியுமே தவிர, கோவமோ அழுகையோ ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளேருந்து வராமல் நீங்கள் அதை செய்ய முடியுமே தவிர, பட் வருது அதை நான் கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக தான் வந்து ஒரு நாள் நிற்கும். கோவத்தை தேக்கி வைக்க ஒரு நாள் முக்கியமான இடத்துல வெடிச்சு செதறிச்சுன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து தான். நீங்கள் அழுகையை தேக்கி வைக்க நீங்கள் யார் முன்னாடி அழுகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க முன்னாடி அழுதுட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு பெரிய பிரச்சனை தான். ஸோ உங்களுக்குள்ளே இருந்து வர்ற உணர்வை பேசிக்காக கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அது மனுஷனால் ஆகாத காரியம். அதை புரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ண கற்றுக்கங்க.